ஸ்ரேயா. என் மனைவி ஸ்ரேயா தனது ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் புகைப்படத்தை அனுப்பி தன் மூக்கில் துருத்தி கொண்டிருந்த மச்சத்தை அகற்றச் சொன்னாள். நான் கம்ப்யூட்டர் முன் அமர்ந்து ஃபோட்டோஷாப் சாஃப்ட்வேரை லோட் செய்தேன். சில நாட்களுக்கு முன்பு தெருவோர கம்ப்யூட்டர் ரிப்பேர் கடையில் 100 ரூபாய்க்கு நான் வாங்கிய பழைய பதிப்பு அது. தொடக்க திரையில் இது ஒரு சோதனை பதிப்பு, பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அல்ல என்று ஒரு எச்சரிக்கை. நான் ஒரு நிமிடம் தயங்கினேன். என்ன ஆகிவிடப் போகிறது, ஒரு சின்ன எடிட்டிங் வேலைதானே என்று என்னை தைரியப்படுத்திக் கொண்டேன். முழு கவனத்துடன் 10 நிமிடம் செலவழித்து புகைப்படத்தில் இருந்த மச்சத்தை திறமையாக அகற்றினேன். மறுநாள் காலை குளியலறையிலிருந்து அலறல் சத்தம் கேட்டது. ஸ்ரேயா வெளியே ஓடி வந்தாள். அவளுடைய மூக்கில் இருந்த உண்மையான மச்சம் மறைந்ததைக் கண்டு நான் அதிர்ச்சி அடைந்தேன். ஸ்ரேயா பரவசமடைந்தாள். அவள் இன்னும் சில புகைப்படங்களை அனுப்பி மற்ற குறைபாடுகளை சரி செய்ய எனக்கு உத்தரவிட்டாள். அவள் கன்னத்தில் ஒரு சுருக்கம், அவள் மேல் கையில் ஒரு தழும்பு, சற்று வளைந்த காது. நான் பொறுமையாக எல்லாவற்றையும் சரி செய்து கொடுத்தேன். நேற்றிரவு 11 மணிக்கு மேல் அவளுடைய நரைமுடியின் சில இலைகளை நான் சரி செய்து கொண்டிருந்தேன். தூக்கமும் கலக்கமும் சோர்வும் என்னை முழு கவனத்துடன் வேலை செய்ய விடவில்லை. போட்டோஷாப்பில் உள்ள அடுக்குகளை நான் சொதப்பியிருக்க வேண்டும். திடீரென்று ஒரு சத்தம். நான் படுக்கை அறைக்கு ஓடி விளக்கை போட்டேன். ஸ்ரேயா கட்டிலின் நடுவில் அமர்ந்திருந்தாள், தலை இல்லாமல். நண்பர்களே, தொடர்ந்து இந்த கதையை குறித்த உங்கள் கமெண்ட்டுகளை கீழே பதிவிடுங்கள். தொடர்ந்து இது போன்ற கதைகளையும் கேட்பதற்கு நம் தமிழ் நம்பர் 1 ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நண்பர்களே. வணக்கம்.